தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது, நமது உடல் என்பது பல அதிசயங்கள் நிறைந்த ஒன்று. ஏனென்றால் மருத்துவம் வானளவு வளர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்திலும் மனித உடல் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் முடிந்தபாடில்லை. மனித உடலை பற்றிய ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. மனித உடலில் இருக்கும் முக்கியமான அதிசயங்களில் ஒன்றுதான் நம்முடைய கைரேகை. உலகத்தில் ஒரே மாதிரியான கைரேகை இருவருக்கு இருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் கைரேகை மட்டும்தான் இப்படி தனித்துவம் வாய்ந்ததா என்று கேள்வி கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் நமது உடலில் இருக்கும் வேறு சில உறுப்புகளும் கூட இப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதன்படி உங்களுக்கு இருப்பது போல வேறு யாருக்கும் இருக்க வாய்ப்பே இல்லை. உடலின் எந்தெந்த பாகங்கள் இப்படி தனித்துவத்துடன் இருக்கிறது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது கருவெளி படலம். உங்கள் கண்கள் தான் உங்களின் ஆன்மாவிற்கும் உங்களுக்குமான அடையாளம். கண்ணுக்குள் எவ்வளவு ஒளி நுழைய வேண்டும் என்பதை கருவெளி படலம் தான் முடிவு செய்கிறது. இது சிறிய உரை வடிவங்களை கொண்டுள்ளது. கருவளர்ச்சியின் போது DNA கருவெளியின் நிறத்தையும் கட்டமைப்பையும் தீர்மானிக்கிறது. அதன் சீரற்ற குழிகள், ரோமங்கள், சுழல்கள் மற்றும் பிளவுகள் கருவின் வளர்ச்சியின் போது நிகழ்கிறது. இது ஒவ்வொரு கருவெளியையும் தனித்துவமாக்குகிறது. அடுத்ததாக காது. உங்களின் காதுகளின் விளிம்புகளை கவனியுங்கள். அதன் வளைவுகள் மற்றும் முகடுகளை உணருங்கள். அந்த வடிவமும் அமைப்பும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பிரிட்டிஷ் ஆய்வில் ஒருவரை தனித்துவமாக அடையாளம் காண்பதில் ஒருவரின் காது 99% துல்லியமாக இருப்பதாக கூறுகிறது. அடுத்ததாக உதடு ரேகை. தடயவியல் மற்றும் பல அறிவியல் ஆய்வுகளின்படி உதடு ரேகை என்பது கைரேகைகள் போல தனித்துவம் வாய்ந்தது என்று கண்டறியப்பட்டுள்ளது. உதடு ரேகையை நீதிமன்றங்கள் சாட்சிகளாக எடுத்துக்கொள்கிறது. ஒருவரின் உதடு ரேகை போல் மற்றவருக்கு இருக்கவே இருக்காது. அடுத்ததாக நாக்கு. கைரேகை போலவே நாக்கும் தனக்கென சொந்த வடிவத்தையும் அமைப்பையும் கொண்டுள்ளது. அதில் இருக்கும் சிறிய புள்ளிகள் மற்றும் முகடுகள் ஒவ்வொரு நாக்கிற்கும் வித்தியாசப்படும். நாக்கு வாய்க்குள் பாதுகாக்கப்படுவதால் விரல் நுனிகளைப் போல் அல்லாமல் இது வடுவாக மாறக்கூடும். காலப்போக்கில் இந்த வடிவங்கள் அரிதாகவே மாறுகின்றன. அடுத்ததாக கால் அச்சு. குழந்தைகள் கருவில் இருக்கும்போது கைரேகைகள் உருவாகும் போது கால் அச்சும் உருவாகிறது. வெளிநாடுகளில் குற்றவாளிகளின் கைரேகைகள் மட்டுமில்லாமல் கால் ரேகைகளையும் பதிவு செய்கிறார்கள். கருவில் இருந்து உருவாகுவதால் கைரேகையைப் போலவே கால் அச்சும் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. ஒருவரின் கால் அச்சு போலவே மற்றவருக்கு இருக்காது. அடுத்ததாக பற்கள். உங்கள் பற்கள் உங்கள் DNAவை வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உடல்களை அடையாளம் காண பல்பதிவுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவை உங்கள் தனிப்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். பல்வேறு விதமான பழக்கங்களாலும் சுற்றுச்சூழல் காரணங்களாலும் இரட்டை பிறவிகள் கூட வெவ்வேறு விதமான பற்களை கொண்டுள்ளனர். அடுத்ததாக விழித்திரை. கண்ணின் பின்புறம் இருக்கும் விழித்திரை உங்கள் நரம்பு மண்டலத்தின் துல்லியமான பிரதிபலிப்பு ஆகும். இது உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்குகிறது. நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மூளையின் ஆரோக்கியம் கூட குறைந்து வருவதை கண்டறிய உங்கள் கண் மருத்துவர் கவனிக்கும் இரத்த நாளங்களின் வடிவத்தை இது காட்டுகிறது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். இரட்டை பிறவிகளுக்கு கூட விழித்திரை ஒரே மாதிரி இருக்காது. இந்த தகவலை மற்றவருக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.